ராதிகா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்படியே போய் நீ ராஜாட்ட பேசு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது தானா நடக்கும். நீ எதுக்காகவும் பயப்படாதம்மா. அண்ணன் இருக்கல்ல. ம் சரிண்ணா. ஆனால் எனக்கு அவங்க அம்மாவை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. தேவையில்லாமல் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா. அண்ணா அவங்க ரொம்ப கோவக்காரி. நான் என்னண்ணா பண்ண முடியும்? இங்க பாரு, அவங்க எவ்வளோ பெரிய கோபக்காரங்களா வேணா இருக்கட்டும். ஆனா இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி உன்னை என்ன பண்ணிடுவாங்க சொல்லு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நீ என்னோட தங்கச்சி. ஒரு போலீஸ்காரன் தங்கச்சி மேல கை வச்சா அண்ணன் பார்த்துட்டு இருப்பேனா என்ன? அவ்வளோ சீக்கிரம் உன்னை எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்றேன்ல, நீ போ, போய் ராஜாட்ட பேசு. என்னாச்சுமா? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அண்ணா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. இங்க பாரு ராதி, உன்னால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ அழுகாத முதல்ல. உன் கூட உன் அண்ணன் இருக்கேன். ஒருத்தனுக்கு 2 பேர் இருக்கோம். நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீ என்னோட தங்கச்சிமா. தைரியமா இருக்கணும். முதல்ல கண்ணை தொட. சந்தோஷமான நேரத்துல இப்படி அழுதுட்டு இருக்கலாமா? ஓ, உன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. சந்தோஷமா ஆரம்பி. ம் சரிண்ணா. அப்புறம் ராதிகா, இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரி சமாளி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. கண்டிப்பா ராஜாவை தெரிஞ்சிருக்கோம். நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கோ. பொண்ணு வீட்டு சைடுன்னு சொல்லிக்கோ. சரியா? ம் அண்ணா, எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கு. பயப்படாத ராதிகா. தப்பு பண்ணிட்டு அவனே அவ்வளோ தைரியமா உள்ள இருக்கான். நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? இப்பதாண்டா பார்க்கறக்கு அப்படியே அம்புட்டு அழகா இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. வீட்டுக்கு போனதும் முதல்ல உனக்கு சுத்தி போடணும். இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்து கண்ணு உன் மேலதான்ப்பா இருக்கு. மா, நீங்க வேற, நான் இருக்கிற டென்ஷன் தெரியாம நீங்க வேற இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. டேய், உனக்கு என்ன டென்ஷன்? தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. எதா இருந்தாலும் அம்மா இருக்கல்ல, அம்மா பாத்துக்கிறேன். இல்லம்மா, ராதிகா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ புடிச்சா புடிவாதம் பண்ணுவா. அவளுக்கு எது தேவையோ அதை எப்படியாவது எடுத்துக்குவாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு வந்த? கம்முன்னு பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிட்டு எங்களை போக வேண்டியதானே? சொல்ற பேச்சு கேட்கறதில்ல. கண்டவளை காதலிச்சுட்டு கண்டதை பண்ணிட்டு வர வேண்டியது. அப்புறம் பெற்றவங்க உட்காந்து இங்கே கஷ்டப்பட வேண்டியது. அப்படிதானே? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. வாயை மூடு ராஜா. நீ எதுவும் பேச வேண்டாம். அம்மா சொல்கிறத கேளு. எல்லாம் சரியா இருக்கும். அம்மா நம்ம சொல்றத காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு மட்டும் தோணிட்டே இருக்கு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆ ஆ, ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. சரி சரி, மனசை போட்டு குழப்பிக்காத. கண்டதை பேசி என்னையும் டென்ஷன் பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேலையை பார்க்குறேன். ம், சரிம்மா. பையன் ஏன்டா அப்படி இருக்கானோ? அம்மா பேச்சு கேட்கறதில்ல, அப்பா பேச்சு கேட்கறதில்ல. கடைசியில் வந்து அது பிரச்சனை இது பிரச்சனை நிற்க வேண்டியது. இப்போதான் வாழ்க்கை நல்லபடியாக செட்டில் ஆக போகுது. அதை நினச்சி சந்தோஷப்படுறத விட்டுட்டு இந்த பையன் தேவையில்லாமல் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஆ, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க போறதில்ல. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நடக்கட்டும். யாரு வந்திருக்கா? ராதிகா, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் தேவையில்லாம கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. தேவையில்லாம இங்க வந்து எதுவும் பிரச்சனைக்கு இது பண்ணிடாத. அட என்ன ராஜா, நான் எதுக்கு நம்ம கல்யாணத்தில் பிரச்சனை பண்ண போகிறேன்? என்ன பேசுகிற நீ? என்னது? நம்ம கல்யாணமா? நம்ம கல்யாணம் உனக்கு யாரு சொன்னா? யார் சொல்லணுமோ அவங்க தான் சொன்னாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நான் உன் கூட இருக்கேன்னு. யாரு? அந்த சஞ்சய் பையன் பேச்சை கேட்டுட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கியா? ஐயோ, சஞ்சய் ரொம்ப நல்ல பையன். அவன்கிட்ட சொன்னா கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவான். நான் இல்லைன்னு சொல்லலையே. உன்ன மாதிரி பையன் கிடையாது அவன்.
சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. என்ன நடந்தாலும் சரிண்ணா, புரியுதா? என்ன ராதிகா, என்னை மிரட்டி பார்க்குறியா? உனக்கு அப்படியா தோணுது? அப்போ அப்படிதான். முதல்ல இங்கிருந்து நீ வெளியே போ. இங்க பாரு ராஜா, நான் சொல்றத தான் செய்வேன், செய்யறது தான் சொல்லுவேன். அது உனக்கும் தெரியும்ல. என்ன செயல்ல இறங்க வைக்காத. நீயும் தப்பிச்சுக்கோ, உங்க குடும்பமானத்தையும் காப்பாத்திக்கோ. அவ்வளோதான். நான் கிளம்புறேன். என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் இவளுக்கு யாரு கொடுத்த தைரியம்? இவளுக்கு பின்னாடி கண்டிப்பா யாராவது இருக்கணும். இவளால தனியா இந்த அளவுக்கு பண்ணவும் முடியாது, பேசவும் முடியாது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ கனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம செட்டில்டு. ஆனா மரியாதை மானம் எல்லாம் போயிடும். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம மான மரியாதை இருக்கும். என்ன பண்றது? ஆனா நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகும். ஆதி, ரொம்ப அழகா இருக்க. கனிக்கு டஃப் கொடுப்ப போலயே. அப்படியா சொல்ற? அவ்வளோ நல்லா இருக்க அந்த சாரி. என்னடி இப்படி கேக்குற? ரொம்ப அழகா இருக்க. ஆனா இங்க பாக்குறவங்க எல்லாம் நீ தான் கல்யாணம் பொண்ணுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்க. என்ன ராஜா, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? வரும்போது போகும்போது ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களே, இப்ப என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கனி. என்ன பேசுறதுன்னு தெரியல. பேச முடியாத அளவுக்கு வாய் அடைச்சு போய் நிக்கிறேன். கனி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதமா? ராஜா, இதை நீங்க எப்ப கேட்டிருக்கணும் தெரியுமா? பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அப்பா கேட்டிருக்கணும். இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம்? இல்ல, நான் உங்ககிட்ட உண்மையா கேட்குறேன். உங்க மனசார பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? அம்மா, இந்தாங்க, இந்த தட்டை கொண்டு போய் மாங்கலியத்தை எல்லார்த்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ராஜா, நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறது எல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா சந்தோஷமா இருந்துருவோம்ல. கொஞ்சம் கஷ்டத்தையும் தாங்கிதான் ஆகணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆசைப்பட்டது கிடைக்கலைங்கிறக்காக என்ன பண்ண முடியும்? நடக்கிறத ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதான் பொண்ணுங்க நிலமை. அம்மா, முதல்ல மாலையை மாத்திக்கோங்க. அந்த மாங்கல்ய தட்டை கொடுங்க. இந்தாப்பா. கட்டிமலம் 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 கட்டிமலம். என்ன மன்னிச்சிடு கனி. என்ன ராஜா இதெல்லாம்? எதுக்காக இப்படி பண்ணீங்க? இவ்வளோ நாளா என்ன தானே காதலிக்கிறதா சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அட பாவி, என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா. நீ தானடா பொண்ணு கேட்டு வந்தீங்க. இப்போ எதுக்குடா அவ கழுத்துல தாலி கட்டுன? அம்மா, பாத்தியா? அவங்க கேட்டு வந்தாங்க. நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியா? உன்னோட கௌரவத்துக்காக இத்தனை பேர்த்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானம்மா? கனிமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் அப்படியெல்லாம் நினைக்கலடா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணேன். ஆனால் இங்கே இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. போதுமா, நீ ஒன்றும் பேச வேண்டாம். நீ இவ்வளோ நாளாக பேசின வரைக்கும் போதும். நீ எதுவும் பேசாத. அனி, கொஞ்சம் நில்லுமா. அம்மா சொல்கிறதையும் கொஞ்சம் கேளு. பாத்தியாடா? ஏம்மா, நீயும் ஒரு பொண்ணு தானே? எப்படி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு மனசு வந்தது? அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை.
அத்தையும் அத்தை. இந்த காரியம் பண்ணிட்டு எப்படி உனக்கு அத்தைன்னு கூப்பிட மனசு வருது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ராஜா? அம்மா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. என் சூழ்நிலை அப்படிமா. அம்மா. என்னடா உன் சூழ்நிலை? என்ன உன் சூழ்நிலை? கல்யாண மேடை வரைக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் நின்னுதுன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அந்த பொண்ணுக்கு? இனி மூஞ்சி மேலே முழிக்காத, நம்ம வீட்டுக்கு வராத, எங்காவது போய் தொலை. அம்மா, அம்மா நில்லுங்கம்மா.